நெருப்பு எரிய மாட்டேங்குது. காத்துரா இல்லடா, காத்தே இருந்தாலும் எரியணும்ல. நெருப்பு எரிய மாட்டேங்குது. எரியுது. அது கரெக்டாக அங்கே அடிக்குது. போதும். நெருப்பு இங்கே எரிய மாட்டேங்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஏசி ஓடுது. உனக்கு என்ன காரணம் தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு எவ்வளோ தெரியும்? எரிய மாட்டேங்குது அங்கிள். உங்ககிட்ட எரிய மாட்டேங்குது. நீங்க என்னடா காத்து வருது? இருக்குடா, என்னடா பேசுறீங்க? அப்ப எப்படிடா நீங்க பத்த வைங்க. அது பண்ணிருந்ததா தெரியல. நீங்களா பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல. வரைக்கும் எப்படி அங்கிள் நான் பண்ணா எரிய மாட்டேங்குது அங்கிள். ஐயோ, பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அணைஞ்சுதுரா. ஏன்னா அப்ப அரிய பிடிச்சிருக்கு போல. இது பாரு, தோ வருது பாரு. காத்து பொம்பளை பேய் தான். காத்து வருது. பொம்பளை பேய் தான்டா. ஐயோ, பொம்பளை பேய்டா. நீ இது வரைக்கும் பார்த்த பொம்பளை பேய் பேர் சொல்லு. அப்சஷன். பொம்பளை பேய் இல்லடா அது. நான் கோகுலே அப்சஷன் மேல அப்சஸ் தான் போல. காஞ்சனா. ஜெகன் மோகினி பாத்திருக்கியா? வேற என்ன பேய் இருக்கு? பொம்பளை பேய். என்னடா பயமாகுது? ஊதுவத்தி எரிய மாட்டேங்குது. ஊதுவத்தியா? இந்த நாயா? உலகளாவே தமிழ் இவன் டீன் டீன் ராஜசன் பிஜிஎம் போட்டுக்கிறடா நீ நாயே. உனக்கு ஹாரர் இருக்கும், த்ரில்லர் இருக்கும். ஐயோ, ரெண்டு ஆம்பளை பசங்க அவருக்கு மெழுகுத்தி. அது பத்தியா வயசானவங்க கிட்ட வரமாட்டேங்குது பத்தியா? என்ன அங்கிள் பண்றது? நீங்க தான் தேவைப்படுது. உலகளாவே தமிழஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு அது மாதிரி வீடியோ பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஹாரர் கண்டென்ட் பண்றோம். இந்த தடவை வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு போறோம். இப்போதான் போன வாட்டில நேஷனல் லெவல். இந்தியன்ல தானே பண்ணிட்டு இருக்கோம். இல்ல பிரான்ஸ் சென்னை லெவலுக்கு பண்ணிட்டு இருந்தோம். ஆதம்பாக்கம் பேய், ஈசிஆர் பேய், இவ்வளவுதான் பண்ணிருக்கோம். அடையார் பேய். இந்த தடவை ஹாலிவுட்டுக்கே போறோம்பா. ஓ சரி, ஏன் நம்ம பிரான்ஸ் அந்த புக்கை வச்சு பிரான்ஸ்ல 8 AM மார்னிங் அப்படிலாம் படிச்ச மாட்டோம். சொல்லுது மார்னிங் 8:30 AM 8:30 டுமாரோ 8:30 மார்னிங் காமிக்குதான். டேய் டீசன்டா போ. கத்தாத அண்ணன் கத்தறனா டேய். 8:30 நான் தூங்கி நிப்பனே. ஐயோ, அங்க உடைஞ்சதுடா நம்ம சீரியஸ். ஏய் பாரு இவரால. ஆனா அதுல நிறைய இதுவா நடந்துச்சு. இப்போ வரைக்கும் கமெண்ட் பண்ணாங்க. லாஸ்ட் வீக் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன வந்து சேவ் மீன் காமிச்சுதான். அதே டைம்ல நான் இழந்து வந்திருக்கேன், உங்க மேல போர்டு விழுது. அந்த கமெண்ட்ல அந்த டைம் ஸ்டாம்பை பின் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. நம்பிக்கை இல்ல, கூட்டத்துல இருக்க பந்தக்காரங்க எஸ்கேப் ஆவறோம். நம்ம நம்பிரே இல்ல, ரத்தம் கக்கி சாவே. இங்க வந்து காமெடியா ரத்தம் கக்கி சாவே. இங்க பாருங்க பேய், நம்ம டீல் பண்ணிக்கலாம். நான் நம்புறேன் நீங்க இருக்கீங்க. ஓகே. ஆனா லாஸ்டா நம்ம சீரியஸா பண்ணது அந்த ஈஸியார் தான். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். வரிகாட்டு குப்பம் ரொம்ப பேட். அதுல இருந்து நம்ம இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கே போறது இல்லையே. ஏன்னா நிஜமா நடந்துச்சு நிறைய. நீ வந்து ஹாலிவுட் பேய்ப்பா. எங்க அழகான பொண்ணு. அழகான பொண்ணு பேர் சொல்லு. ஹாலிவுட்ல தெரியாது, நான் பார்த்தது இல்ல. சரி, மேட்ருக்கு வரேன். அதாவது நம்ம அபி லெட்ஸ் ப்ராப் இருக்குல்ல, அப்படி பேயா? அவளுக்கு வந்து ஸ்டாக் போடுறதுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா அவங்க இது விற்கிறாங்க. எது விற்கிறாங்க? ஒரே பீஸ் தான் இருக்குதா? வந்தாங்களா? கண்ணை மூடுப்பா. அதுவா? எதுவா? ஐயோ கண்ணை மூடு, கண்ணை தருது. முன்னாடி பாம்பு என்னன்னு தெரியுது எனக்கு. இத பத்தி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தொடர்பு பயமா இருக்கு. பேய் வர அன்புக்கு தாய் வர.
சாரி சீரியஸா இது ஆக்சுவலா அந்த படம் பாத்தீங்கன்னா ஆமா எனக்கும் தெரியும் தொடவே மாட்டீங்க அந்த படம் நான் வந்து பாத்தீங்கன்னா. கையிலே தொட மாட்டேன் அபி இல்ல தயவுசெய்து இந்த கடையில இருக்காது எடுத்து கிளம்பிடுன்ட்டா. நிஜமா அப்ப எடுத்து இந்த ஊர் ரூம்ல வச்சுக்கிறேன். நம்ம இங்கதான் நிறைய கான்டென்ட் எடுத்து எடுத்துருக்கோம். உள்ள வச்சிருங்க. திடீர்னு அது நைட் அங்க இருக்கு. இல்ல அது வந்து இப்போ ஒரு கிளாஸ் கேஸ்குள்ள இருக்கு. ஓ. அந்த கிளாஸ் கேஸ்க்குள்ள இருக்கிற வரைக்கும் அது வந்து சேஃப். அங்க பாரு. சித்ராடி. ஏய் அதனால தலை ஒண்ணு இப்படி ரிவர்ஸ்ல இருக்கு. உன்னதான்ப்பா எதுவுமே பண்ணல, அதனால நீயே ஓபன் பண்ணுப்பா. என்னடா இது என்னமோ இருக்குது. ஏய் யாரோ ஊதுனீங்களாடா அப்போ? புரியல அவ்வளோ புஃபுனாச்சு. ஏதோ இது இப்படி எடுக்க சொல்ல. இல்லையா அப்போ கூட அது ரொம்ப அதிகமாச்சு. ஐயோ எனக்கு தொடவே பயமா இருக்குது. ஏய் நான் ஒரு குழந்தைடா இது. குழந்தையா? இது ஒரு பொம்மைப்பா. ஆக்சுவலா இங்க பாருங்க படத்துல இந்த பொம்மை நடக்காது பேசாது அதெல்லாம் எதுவுமே பண்ணாது பொம்மை. ஆனா இத பார்த்தா அள்ளு இருக்காது. இப்படி திரும்புங்க. ஆமா உண்மையிலேயே ஆனபிள் பொம்மை இருக்கு. அது ஒரிஜினல். அது உண்மையிலேயே ஒன்று இருக்கு. அது வந்து என்னாச்சு, ஒரு நர்ஸ் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அந்த பொம்மையை. காலப்போக்கில் என்னாச்சு எங்கெங்கெங்கயோ இருக்குமா, அவங்க வச்ச இடத்துலயே இருக்காதான். அப்புறம் வந்து யாரோ ஒரு மீடியம் கூப்பிட்டு அவங்க பேசும்போது தான் அது பேர் வந்து ஆனபிள், ஏதோ ஃபுல் நேம் தெரியல, ஆனபிள்னு ஒரு பொண்ணோட ஆவி அதில் இருக்கான். இது டாய் ஸ்டோரி கதையோட ரீமேக்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ரொம்ப சிச்சுனுங்கிறாரு. சரி இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம்? இது வந்து நம்ம வந்து இப்போ அதுக்கு வந்து உயிர் இருக்கா என்னன்னு பார்க்க போறோம். அதுதான்டா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓபன் பண்ணாதடா. திறந்துட்டியா? திறந்துட்டு எங்கடா ஊதுறான்? அந்த கர்ஸ் உன கொட்டிக்குண்டா. யார கிட்ட திறந்தீங்க? யாரு கேட்டு நீ திறந்த? அது பேர் மூடவே மாட்டேங்குதுடா. அது திறந்துதான் இருக்கு. நீங்க வேற போறா சொல்லு. என்னடா அவன் காந்தாரா மாதிரி பண்றான். மார்னிங் அது ஒட்டணும். பாசிட்டிவ்லி டு நாட் not open. வார்னிங். பாசிட்டிவ்லி டு நாட் ஓப்பன் இருக்குது. நம்ம இப்போ ஓபன் பண்ணி தான்ப்பா ஆகணும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேனே. அதான் தெரியாம பண்ணிட்டா. இப்போ நம்ம வாண்டடா பண்ணுவோம். தெரிஞ்சு பண்ணலாமா? நான் பண்ணிட்டா. ஓபன் பண்ணி அந்த பொம்மையை எடு. அது வந்தா அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்றது பொம்மையை எடு. நீ எங்கிட்ட வச்சு வேலைக்கு காமிக்கிறீங்க. நீ வயசானவன் எதுவும் பண்ணல நீப்பா. ஓ யாருக்கு தெரியும்? நைட்டு தான் தெரியும். பார்த்து சேர் கீழே போட்டீங்கன்னா கோச்சிக்கு போகும். எடுறா அந்த பிளாஸ்டிக்ல இருந்து. இது கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சிருக்காங்க. ஏய் அதுதான்டா அதுதான்டா. பின்னாடி கட்டி வச்சிருக்காங்க. அது வெளிய வர கூடாது கட்டி வச்சிருக்காங்க. இந்த ரொம்ப பண்ணாதீங்க. அந்த பாடி எரிக்க சொல்ல கட்டிடுவாங்க தெரியுமா? அது மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்கடா. அதான் கல்யாணம் ஆகாத பசங்க, அதனால் பாவம் நம்ம எடுக்கலாம். அதுக்கு ஏதோ அடிபட்டுடுச்சு கால். ஊரெல்லாம் சுற்றி வந்தா சாஞ்சி உட்காந்துக்குது. இதெல்லாம் வச்சு பேக் பண்ணணும். திரும்பி உள்ளே போட்டு அடைக்கணும்ல. அதை அது போட்டு அந்த ஜன்னல் இருக்குல்ல அங்கே வச்சு கட்டி விட்டுறாங்க. ஏன் ரூம்ல இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து என்கிட்ட மோஷன் சென்சிங் கேமரா இருக்கு. அதை வச்சு பார்ப்போமா எப்படின்னு. அப்படின்னா அது எதனா மூவ் ஆகுதா அப்படின்னு. அது இப்படி பார்த்தாலே இப்படி தெரிய போகுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னடா நீங்க என்னமோ கதெல்லாம் மக்கள் பேயெல்லாம் வந்து நம்ம இப்படி பார்க்கும்போது அப்படியே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் தெரியும். இது இருக்குல்ல. கேமரால தான் வேற மாதிரி தெரியும். நான் சொல்றேன், அவன் பேசின்னு இருக்காங்க. பேய் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து அப்படியே தெரியும். ஆனா அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் கேமரா கது திறக்குது. அதெல்லாம் பார்த்தா இன்னொரு ஆனபிளா உண்மையிலே கது திறக்குதுடா. சம்திங். அங்கிள் அங்க இருந்து அங்க பாருங்க யாரு தெரியுறாங்க. பாபாகிறாரு. கவலை இல்லை. அவளே சிக்னல் வந்து பாபா கிட்ட அடக்குறாரு. இதை அவ சொல்ற வேணா தம்பி. தெரியுங்களா அந்த மாதிரி தெரியும். இவ்வளவு நேரம் அசைஞ்சுதா? நீ என்ன பண்ணே எங்களுக்கு காட்டலாமா? இது அசைஞ்சுதானா? அதுகிட்ட வைக்கவோ அப்படி. என்னடா பண்ற? இது வந்து மோஷன் சென்சிங் கேமரா. ஓகே அப்படியா? இல்லையே, இது ஐபோன் கேமரா. அது அந்த ஆப்ல இருக்கு. ஆப் அப்படி சொல்லு. நான் நல்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது கரெக்டா இவ்வளவு நேரம் இப்படி வச்சிருந்தேன். இங்க வைக்கும் போது டிங் 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 அடிக்குது. சொன்னடா என்னது இது? அது என்ன? அது பேய் போட்டோ பார்த்தா அந்த மாதிரி இது அப்படிலாம் கிடையாது. அப்பா ஐயோ. அப்போ இது உள்ள எதுனா ஒரு சென்சார் இருக்கும். அந்த ஆப்பும் இதுவும் கோகுல் நீ ஏதாவது பேய் மாதிரி பண்ண. ஏய்
வரல வரு சொன்ன சத்தியமா எதுவும் பண்ணல டேய். இந்த நாளை ஸ்கிரீன் ரெக்கார்ட பாருங்கடா, இவனுக்கு நம்ப மாட்டானுங்க கைஸ். நான் பண்ணி இருடா ஸ்கிரீன் ரெக்கார்ட பாருங்கடா. தரையில காட்டுது, பூமி அடியில ஏதோ இருக்கு. நாய பயமுத்தாங்க நாய, இதாவது இந்த வீடியோட முடிஞ்சு போச்சு. பூமிக்கு அடியில இருக்கு என்ன பயமுத்தி விடுற? பாவலாசம் மாதிரி இங்க ஏதோ புதஞ்சிருக்கான். சரி, நம்பிக்கை இல்லைல்ல அங்கிள். இந்த ப்ரேயர் பண்ணா பேய்கிருந்து தப்பிச்சிடலாம். அப்படியா? விஷால் சொல்லியிருக்காரு. ஓ இந்த பாருங்க. அதுவா? ஓ அது பண்ணுங்க, கை வைங்க. ஃபர்ஸ்ட் இப்படி வச்சிங்க பாருங்க. நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். பிரியாணி யோகி பாபு சாப்பிட்டு பக்கத்துல. சரி, நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி இந்த கோஸ்ட் டிடெக்டர் ஆப் வச்சிருக்கேன் நான். ஓகேவா? பயந்துட்டு இருக்கா, இதுகிட்ட இருந்தா சவுண்ட் வருது. நான் ஸ்டார்ட் பண்றேன், பார்ப்போம். நான் அப்படியே மூவ் பண்ணிட்டு வரேன். எங்க காமிக்குது பார்ப்போம். என்ன ஓட போறியா? பேய் கண்டுபிடிக்கணும். கதவுலாம் திறந்து வச்சிருந்துற. வேற ஃபைல் அமைச்சிக்கிட்டு இருக்கான் எடிட்டர். சாட்டின் துணியிலலாம் ட்ரெஸ்ஸு தைச்சி போட்டுருக்குது. பேய் ஆனால் வெள்ளை ட்ரெஸ்ஸு பார்த்தியா? அங்கங்கேயோ காமிக்குதுடா. காமிக்குது சத்தியமா காமிக்குது. எங்க காட்டுது? கரெக்டா இந்த இடத்துலடா. ஏய் இங்க பாரு, அந்த ரேடார் கிட்ட நான் வந்துட்டு பாடுறேன். இங்க பாடுறா அந்த புள்ளி கிட்ட இருக்கேனா. அங்கிள் ரேடார்ல இந்த இடம் தான் அந்த கோஸ்ட் இருக்குன்னு காட்டுறான். ஓஹோ, ஏன்னா நான் ஃபிக்ஸ் பண்றதா? நீங்களே பார்த்துதாடா இருக்கீங்க. நீ ஃபிக்ஸ் பண்ணல, அவனை எதுக்கு வெளியே போனேன்? அதை சுத்தி ஸ்கேன் பண்ணிட்டு வரேன். அம்மாவை காட்டுதுன்னு பார்த்து கலாய்கலான்னு போனா அது உங்க காமிக்குது இங்கதான் இருக்குன்னு. பாரு ஆரோ இங்க பாருங்க. ஆரோ ரைட் ரேடார்ல பாரு, ரைட்ல இருக்குன்னு காட்டுதா? ரைட் வா, அப்படியே ரைட் வா. இங்க காட்டுது. பேய் வீடியோ எடுக்கறானா? இதோ காமிக்குது பாரு. தோ காமிக்குது பாரு. யாரோ கீழே காமிக்குது பாரு. அங்கதான் காட்டுது. ஆண்டி நீங்க ஏன் ஒரு மாதிரி தெரியுங்க இதுல? தெரியும் பாருங்க சரி கதவு மூட்டு போ. ஏய் இங்க பாரு, கோஸ்ட் மாதிரி இங்க காமிக்குது. பாரு. பேய் வீடியோ எடுக்கறானா? விளக்கு வைக்கிறானா? இங்க காமி. இங்க வாடா, இங்கதானே தெரியுது. இங்க பாரு, இன்னுமா சொல்லுது. சஷ்டி கவசம் போட்டா இன்டர்நெட் வரலன்னு வருது. டேய் முதல்ல ஆண்டி டேய் ஏன்டா ஒரு பாரனைட் ஆகுது எனக்கு கம்முனேரு. டேய் அவங்க மாதிரி தெரியல, எக்ஸ்ட்ரா ஏதோ பாரனைட் ஆகுது கம்முனேரு. ரெக்கார்ட் ஆகுது. தாலி வச்சு போட்டு வந்து அங்கிள் நீங்க பாத்தீங்களா? பார்த்த எங்க? டேய் ஆண்டி போன பிறகு நிக்குதுடா. டேய் கம்முனேருடா. அந்த என்டிடி கிட்ட பேசுடா. இங்க வா. ஏய் நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் நான் வீடியோல பாத்துக்கறேன். இங்க ஏதோ நிக்குதுடா புக்குல. டேய் எங்க இருக்கு? ஏதோ தெரியுதா? வெள்ளை கலர்ல டேய் அழுதுறோம்டா. டேய் எனக்கு பயம்டா. டேய் உருவம் நிக்குதுடா அந்த சென்டர்ல. காட்டி கோகுல அப்படியே இரு. என்னடா இருக்கீங்க? நீ கொஞ்சம் உள்ள வையேன். அது உள்ள வாயேன். உன் மண்டை இங்க பாருங்க கைஸ். ஏய் கொக்கோ என்ன தெரியுதா கொக்கோ? இரு எங்க பக்கம் ஏதாவது தெரியுதா பாரு. ஏய் இதெரா. டேய் எப்பறா? டேய் வேணாடா டேய். ஏய் ரெக்கார்ட் பண்றதானே? ஆன்ட்டி நிக்கும்போது இருந்தது பாரு. இந்தாடா டேய். ஆஸ்க் क्वेश्चंस. இல்ல இங்க கேளு. இந்த ஸ்மோக்ல அதோட வடிவம் தெரியுதுடா. ஃபீமேலா? I take on the female form. இங்கல நிக்குது. இங்க மட்டும் எப்பறா தெரியுது? எங்க சைடு ஏதாவது தெரியுதா பாரு. இல்லடா. ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றா. பண்றீங்க இருக்கடா, ஏதோ ஒன்னு இருக்க மாதிரி இருக்கடா. டீ இந்த புகையில தெரியுதா? ஃபீமேல் ஃபார்ம் ஆண்டா. சரி கூட அது கூட பயமா இருக்கு. அங்க இருங்களா? இங்கலாம் இல்ல. இங்கலாம் இல்ல. We should speak in இங்க தான் வருது. Uncle. I think we should speak in இது English. ஏன்னா எனக்கு கிட்ட வந்து நீங்க நீ கூட நீ என்ன பேரலைட் பண்ற. எனக்கு வேர்க்குது பேர் பயங்கரமா. அங்க இங்க பார்த்தோம்ல, இப்போ இங்க தெரியுது. நம்ம கிட்ட வந்து நான் இங்கிலீஷ்ல கேக்குறேன். நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்? இது எஸ்எல்எஸ் கோஸ்ட் மீட்டர்னு ஒன்று இருக்கு தெரியும்ல? பாமா தெரியும், ஏதோ கனெக்ட் பண்ணி. ஹியூமன்ஸ்னா அது வந்து கோடு மாதிரி தெரியும். நம்ம கூட ஒரு குழந்தைய பார்த்தோமே.
அதுதான்டா. ஆல்ரெடி இந்த ரூம்ல இடம் இல்லை அங்கிள். 6-7 பேர் இருக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர்னா எப்படி? இங்க பாரு, மனுஷன்னா அப்படிதான் காமிக்கும். மனுஷன் கொக்கோக்கு காமிக்காது பாருங்க. என்னடா காமிக்குது? ஏய் அப்ப காமிக்கல. கொக்கோ ஏந்திரு, மேல போ. இங்க பாரு, அது பட்டக்ஸ்ரா. அது பெடெக்ஸ்டா. தலை அந்த பக்கம் இருக்கு. பட்டஸ் அது பாருங்க கொக்கோ காமிக்குதுடா. கொக்கோக்கும் டாகுன்னு காட்டுதா? இப்போ கண்டுபிடிச்சா சவுண்ட் வருது பாரு. இங்க உட்காந்து பாடுறா. எங்க விட்டு விட்டு வருதுரும். இல்லையே, அது ஒரு டாயா தான் கால்குலேட் பண்ணுது. அது ஏர்ல கால்குலேட் பண்ணணும். ஏன் இப்ப சவுண்ட் வந்து சைலண்ட் ஆகுற? என்னப்பா கம்முன்னு இருக்கு? பேய் பிடிச்சிச்சு எனக்கு இது சிரிக்கிற மாதிரி விஷயமா இன்னைக்கு சிரிச்சுட்டு நாளைக்கு போய் நான் அழுவணுமா? அதனால நான் கொஞ்சம் சைலண்ட் ஆகிக்கிறேன். இப்போ அதில் என்ன காமிக்குது? இங்கே பாடுறா அங்கே பாடுறான்னா கோகுல் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண கூட்டு போகல, அதனால அவனுக்கு தெரியல. அதோட கரிகாட்டு குப்பம் போய் வெரி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அது பேக் அங்கிள். இப்படி தானே திரும்புவது. ஏய் கண்டுபிடி காட்டுது. ஏய் அசைதுடா அது. டேய் அதான் நான் சொல்றேன், மென்டலு. எது அசையுது? அது ஆனபில் அசைது. எங்க அசையுது? இது தெரியுது. யாரு அம்மா பண்ணுதா? அங்கிள் இங்க பாருங்க, இது எப்படி அசையுது? சவுண்ட் வருதா? இன்னும் பயங்கரமா பயமுறுத்துறாங்க. உங்களுக்கு என்ன ஐயோ அவ்வளவு பயந்தாங்க. எங்கடா அசையுது? உண்மையில இன்டர்நெட்டே வர மாட்டேங்குதுடா. நீ ஏன்டா நெட்டு போச்சு? நான் தான் சொல்றேன் இந்த பக்கம் தான் இருக்கு. டேய் யார் பின்னாடி வரடா, பயம் முடித்தாதடா. எங்க இருக்குது? இங்கதான் சவுண்ட். ஆண்டி நீங்க நிக்க கேக்குது. இல்லடா இங்க தானே காமிச்சிருந்த ரேடார்ல. அங்கிள் இங்கதான் ஒண்ணு இருக்கு அங்கிள். ஆமா அங்க இது இல்ல, அது கோடு கோடா இருந்தா கிடையாது. இல்ல கோடு கோடு இல்ல. டேய் உன் பை கிட்ட ஏதோ இருக்குதுடா. அங்க கோடு கோடு தானே காமிக்குது. இங்க பாரு அப்படியே வான்ற மாதிரி இருக்கு. அது செல்லாத்தாரா. சரி இப்போ இந்த கோஸ்ட் கிட்ட பேசுவோமா? பேசலாம். அந்த இதுல வந்து தெரிஞ்சிருச்சு இது வந்து பொண்ணு பேய் அப்படின்னு கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஓகே இங்க ஒரு ஸ்பிரிட் இருக்கு. ஓகே அப்போ அங்கயா? இந்த இடத்துல தான் காமிச்சது. அங்கதான் காட்டுச்சு. டேய் இங்கெல்லாம் இல்லடா எப்பா, இங்கெல்லாம் டெய்லி தூங்குறேன் அமைதியா இருடா. அதுக்கு வந்து நம்ம வந்து ரெட் புக் ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த ரெட் புக் வந்து திருப்பி நம்ம பண்ண போறோம். திருப்பியுமா? இந்த பாரு, இந்த 8:30 பிரான்ஸ் இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணக்கூடாது. அது நான் நேச்சுரலா அதுல இருந்ததை நான் படிச்சேன். சரி 3 பேரும் வந்து உண்மையான நினைக்கும். 3 பேரும் பெர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் கொடுங்க. பெர்மிஷன் கொடுங்க. டேய் ப்ளீஸ் கிராண்ட் மீ பெர்மிஷன். அவன் இங்கிலீஷ்ல கேட்டான், ஏன்னா இது இங்கிலீஷ் புக். அப்படி இல்லப்பா, இதுக்குள்ள என்ட்ரா அவுட்டான்னு சொல்லி புக்கை திறந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபிங்கர் வைக்கணும். அங்க வந்து என்ன பதில் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நான் வந்து என்ட்ரு ஆக போறேன். இதில் என்ட்ரு ஆகலாமா? டேய் பண்ணிட்டு நடுவில் பாரு பாஸ் வெயிட் பண்ணுன்னு சொல்லுது. லாங் பாஸ். அங்கிள் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பா. லாங் பாஸ். அப்ப டார்கெட் நம்பர் 2 பேர். அப்ப அரியோ கோகுல யாருக்கு நீ கல்யாணம் ஆக போகுதுன்னு பார்க்க போறோம். பேயோட நமக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சும்மா என்டர் பண்றேன், வேணான்னா அப்படியே அமுச்சு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உள்ள என்டர் ஆகலாமா? எவ்ரி ஒன் காட்டுது. எவ்ரி ஒன் இன் ஹாலிவுட். எவ்ரிவன் இன். அப்போ என்ன சொல்லுது? நின்று நம்ம எல்லாரும் எவ்ரி ஒன் இன்னு உள்ள எல்லாருமே உள்ள enter எல்லாம் ஆகலாம். உள்ள இருக்கும். எல்லாருக்காகவும் நான் கேட்குறேன், நாங்கள் என்ட்ரு ஆகலாமா எல்லாரும்? ஈஸி ஈஸி வந்துச்சு. திரும்ப ஈஸி ஈஸி வந்துச்சு. சிரிக்க வைக்காதப்பா. ஒரு விஷயம் anyone இங்க பாரு anyone anyone இருக்கு. மொத்தம் everyone
அது பேய் போயிட்டோம். பில்லு நேற்று தான் கட்டினேன், பில்லு கட்டல, அதுதான் பில்லு கட்டுங்க. பில்லுலாம் கட்ட உட்கார வச்சுக்கிறான். உட்கார வச்சு அழகு பார்க்குறோம் நாங்கள். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அங்கிள். நாங்க சும்மா இது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் பண்றோம், நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எதுவும் எங்களை பழி வாங்கிடாத, பழி வாங்குற என்ன இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அவன் ஏதோ சும்மா ஜாலியாக விளையாடுறான், அவனை பழி கிழி வாங்கிட்டாதீங்க. அவனை நம்பல, அப்படி கேளுங்க. நாங்கள் எதுவும் விளையாட்டாக விளையாடுறோம், எங்களை எதுவும் பழி வாங்கிடாதீங்க, நைட்டில் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இட்ஸ் ரெக்வயர்ஸ்னா கண்டிப்பாக பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ்னு இருக்குடா. போதும் ஒரு தடவை தான். யாருமே இல்லையா இங்க? ஏய், இவன் தானே தூக்கி போட்டான். நான் தான் எடுத்தேன். நீ போட்டியா? ரிக்வெஸ்ட்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பர்சனல்னு போட்டிருக்கு. யாரும் சொல்ல மாட்டேங்குதா? பர்சனல்னு ஏதோ இருக்கு. பர்சனாலிட்டி. சரி, இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கிய, உனக்கு உயிர் இருக்கா இல்லையா? ஆடுனா இருந்துச்சா? வருது. ஓகே ஓகே ஓகே. ஆடு வந்தது, செடி. அது பெரிய பேய். அந்த ஸ்மோக் இது அதுதான் ஹேட். இப்போ இல்ல. பாலாஜி ரூம்ல இருக்கியா இல்ல இந்த வீட்ல வேற எங்க இருக்குன்னு? இல்ல எவ்வளவு நாளா இருக்கிற? ரொம்ப நாளா இருக்கிறியா இல்ல இப்பதான் நாங்க இந்த வீடியோ? சரி, ரொம்ப நாளா இருக்கிறியா இல்ல இந்த பொம்மை கூட தான் நீ வந்தியா? ஐயோ, அசம்ஷன். திஸ் இஸ் டு எ சைல்டு ஃபேஸ். அதுக்கு வந்து ஆமா, அசம்ஷன், சைல்டு ஃபேஸ், குழந்தை முகம், ஆனபிள். நீ இப்பதான் வந்திருக்கியா இல்லனா ரொம்ப வருஷமா பாலாஜியோட ரூம்ல இருக்கியா? இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லு. few times னு இருக்குடா. few timesனா அப்பப்போ வந்து போல ரூமுக்கு. டேய், என்னடா என்ன வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? ஐயோ, சரி, உனக்கு பாலாஜி பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லு. தம்பி கோகுல் பிடிக்கும்னா இல்ல ஃப்ரெண்டா, அவனோட பிரசன்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொமான்டிக்கா பாலாஜி ஹரி ஹரி. இப்போ நான் கேள்வி கேட்க போறதே இல்ல. துணி ஊந்திச்சிரும். இருங்க நம்ம கேள்வி கேட்க போறதே இல்ல. வச்சிட்டீங்களா? இல்ல, லாஸ்ட் டைம் ரெட் புக் பண்ணும்போது இதே மாதிரி ஸ்கிரீன் விழுந்துச்சு. அடுத்து போர்டு விழுந்துச்சு. ஆனா நான் டச் பண்ற இடத்துல இவ்வளவு நேரம் நீ சாஞ்சி தானே இருந்த? ஆமா. இப்போ ஏன் விழுது? ரொம்ப நேரமா சாஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். கழுத்துக்கிட்டே சிலுத்திருச்சு விழுந்தோம். இப்படி அங்கிள் இப்போ வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கேள்வி கேட்க போறாங்க. இப்போ வந்து நம்ம கேள்வியே இல்லை, உனக்கு என்ன தோணுதோ சொல்லணும்னு தோணுதோ அது ஒன் வேர்ட்ல சொல்லு, அவ்வளவுதான். லைக் சில்லி. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸ்மோக்கிங். போயிட்டு வா. ஆனபில், நீ இந்த வீட்டுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புற? என்னது? Shattered by the most sensational murder. இங்க பாரு, இதனா பதில் சொல்லு. இல்லாட்டி என்னது? Shattered by most sensational murder. பா பாஸ்ட்ல எதனா மர்டர் கிட்ட பண்ணிருக்கியாப்பா? நானா? இங்க வேற ஏதோ சொன்னீங்க பாப்பனா. நிறைய கொசுவை பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நீ போறியா? கிளம்புறியா நீ? ஆமா, இங்க டைம் ஆயிடுச்சு. ஆமா, டைம் ஆயிடுச்சு, நாங்க போனோம். கிளம்பு. கிளம்புறியா இல்லையா? பாரிஸ்க்கு போதாண்டா. மோர் பிளாட்டபிள் என்னது? சரி விட்டுரு. மெயினா இப்போ வந்து ஆனபிள் பேய்னாலே பார்க்காத போது மூவ் பண்ணோம். அதனால நம்ம கிட்ட அந்த நைட் விஷன் கேமரா இருக்கு. அந்த கேமரா வந்து ஓவர் நைட் செட் பண்ண போறோம். அந்த கேமரா என்ன பண்ணோம்னா, எங்கன்னா மோஷன் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல மட்டும் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆன் ஆகிடும். ஆமா. இப்போ அதை வச்சு நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம அதை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். இப்போனா எதுவாகுதா? மோஷன் இருக்கும்போது ரெக்கார்ட் ஆகும்ல. அதுக்கு மோஷன் வர சொல்லியா? செத்துடுறேன், நான் போறேன்னு.
என்ன நைட்டு கேமராவில் எதுனா தெரிஞ்சுதா? பெருசாக எதுவும் மாற்றம் இல்லை. அது எப்படி மாறும்? அது எப்படி மாறும்? அது ஒரிஜினல் பேயாக தான் மாறும். எடிட்டர் நிறைய எடிட்லேயே காமிச்சிருக்கான் என்னமோ நடந்திருக்குன்னு. நீங்கள் தான் அப்படியே சிரிச்சிட்டே அதை கவனிக்காமல் விட்டுருக்கிறீங்க. அப்படியா? ஃபஸ்ட்டு என்ன பொசிஷனில் இருந்தது பாரு. ஆமாம், இப்படி தான் சாஞ்சி தான் இருந்தது. 12:40 கிட்ட அது 9:40 கிட்ட அதோட பொசிஷன் பாரு. ஆமாண்டா. எப்படி சொல்றேன்ல ஆனபெல்லா நெஜ பேய் அது கிட்டலாம் விளையாடாதீங்கன்னு கேக்குறீங்களா? யாரு அந்த வீடியோ தெரியலையே. நீ இருக்கதே நீ மாற்றி வச்சு எடுத்துக்கோ. எங்களுக்கு எதுவும் ஆகுது இல்லை. ஒய்யாரமாக உட்காந்துக்குது. ஏன் உண்மையா? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு நான் நவுத்தி வைக்கல. அதான் அது வார நவுந்துருக்கு. ஓகே, நைட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் இன்னும் ஸ்லைட் மூமெண்ட் இருக்குது. அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரில. நான் நவுத்தி வைக்கிறேன், இன்னும் ஏமாற போடுறேன். பின்ன எப்படி ஃபேன் காத்துல நம்ம இருக்கலாம். இதோ பார்க்குறேனே. வேற அது என்ன செய்ய அது செம காமெடியா இருக்கும் அந்த பொம்மை. அப்படியா? அதுல பயமாலாம் இருக்காது. ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, ஹரி அண்ட் கோகுல் அண்ட் இந்த பேய், குட்டி பேய்.